வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா கலிக்கம்ப நாயனாரின் வரலாறை பத்தி தான். கலிக்கம்பர் சிவன் அடியார்களிடம் ரொம்ப பெரிய பக்தி கொண்டவர். சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யறது, அவங்களுக்கு அன்னதானம் செய்யறது, இதையெல்லாம் தன்னோட வாழ்க்கையின் லட்சியமா வச்சிருந்தாரு. இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, சிவனடியார் ஒருத்தருக்கு பணிவிடை செய்ய அவருடைய மனைவி தயங்குனதுக்காக மனைவியோட கைய வெட்டுற அளவுக்கு சிவனடியார் தொண்டுல உறுதியாயிருந்தார். பின்னாடி சிவன் அருளால எல்லாமே சரியாச்சு. பண்டைய நடு நாட்டுல பெண்ணாகடம்ங்கிற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஒண்ணு இருந்தது. திரு பெண்ணாகடத்தின் சிறப்பு என்னன்னா, பெண்ணா தேவ கன்னியர், ஆண்னா காமதேனு, பசு, கடம்னா இந்திரனோட வெள்ளை யானை. இந்த மூணு சேர்ந்து சிவபெருமான இங்க வழிபட்டதால இந்த இடத்துக்கு பேரு திரு பெண்ணாகடம்னு வந்துச்சு. இது இந்த தலத்தோட ரொம்ப முக்கியமான சிறப்புகள்ல ஒண்ணு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை போற்றி பாடியிருக்காங்க. இப்போ இந்த ஊர் பெண்ணாடம்னு அழைக்கப்படுது. கலிக்கம்ப நாயனார் திரு பெண்ணாகடத்துல இருக்கிற தூங்கானை மாடம் கோயில்ல இருக்கிற சிவபெருமானத்தான் வழிபட்டு வந்தாரு. ஆனா பெண்ணாகடத்துல வணிக தொழில் செய்து கலிக்கம்பர் வாழ்ந்து வந்தாரு. தொழில்ல வல்லவரான அவர் சிவனாரிடத்தும் அவர்தம் அடியவரிடத்தும் பேரன்பு வச்சிருந்தாரு. தினந்தோறும் தூங்கானை மாட திருக்கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுறத பெரும் பேரா நினைச்சாரு. சிவன் அடியார்களை வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு அறுசுவையோட திருவமுது செய்வித்து அவங்களுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து உபசரிச்சு வந்தாரு. ஆனா இவரோட பக்தி வெறும் சாமி கும்பிடுறதோட மட்டும் நிக்கல. இதுல இருக்கிற முக்கியமான சிறப்புகள் என்னன்னா, இவரு சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதோட இல்லாம சிவனை நினைச்சு உருகி தொண்டு செய்யற அடியாறுகளுக்கு தொண்டு செய்யறதையே தன்னோட தலையாய கடமையா வச்சிருந்தாரு. சிவனை வழிபடும் சிவன் அடியார்களை வழிபடலைன்னா நாம சாமி கும்பிடுறதுல எந்த பலனும் இல்லைங்கிற கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதாவது சிவனை தொழறதுக்கு சமமா சிவன் அடியாரையும் தொழுதால் மட்டும்தான் முழுமையான பலன் கிடைக்கும்னு நம்பினாரு. கலிக்கம்பரை பொறுத்தவரை ஒருத்தர் சிவனடியாரா இருந்தா போதும், அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர், என்ன தொழில் செய்யறவர்னு எந்த பாகுபாடும் அவர் பார்க்கவே மாட்டாரு. சிவனடியார்கள் எல்லாரையும் சிவபெருமானா நினைச்சு போற்றுவார். சிவனடியார்களை உபசரிக்கும் போது ஒரு சின்ன குறை கூட வந்துடக் கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருப்பாரு. இந்த உறுதியால தான் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய நிகழ்வே நடந்துச்சு. சிவனடியார் தொண்டுதான் முக்கியம்னு நிரூபிக்க தன்னோட குடும்பத்தையும் துறக்க துணிஞ்சாரு. ஒரு நாள் தம்முடைய இல்லத்துக்கு திருவமுது செய்விக்க வந்திருந்த சிவன் அடியார்களை முறைப்படி வரவேற்றாரு. கலிக்கம்ப நாயனாரின் மனைவி அடியார்களின் திருவமுதுக்காக வீட்டை சுத்தம் செய்து அறுசுவை உணவு வகைகளை சிறப்பாக செஞ்சு வைச்சாரு. சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கால வழக்கப்படி அவர்களின் திருவடிகளை தண்ணீரால கழுவினாரு. கலிக்கம்பரின் மனைவியார் செம்புல இருந்த தண்ணிய ஊத்த கலிக்கம்பர் அடியார்களின் திருவடிகளை கழுவினார். அப்போ வந்திருந்த சிவனடியார்கள்ல ஒருவர் ஆசனத்துல வந்து உட்கார்ந்தாரு. அந்த சிவனடியாரோட முகத்தை பார்த்ததும் கலிக்கம்பரின் மனைவிக்கு எரிச்சல் வந்துருச்சு. ஏன்னா அந்த அடியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலிக்கம்பர் கிட்ட வேலையாளாக இருந்தவர். கலிக்கம்பர் கிட்ட வேலை செய்ய பிடிக்காத அந்த பணியால் வேலையை விட்டு போயிட்டாரு. இப்போ சிவனடியாராக வந்திருக்கிறாரு. எரிச்சல் மிகுதியால அடியாரின் திருவடிய கழுவுறதுக்கு செம்புல இருந்து தண்ணிய ஊத்தாம காலந்தாழ்த்தினாங்க கலிக்கம்பரின் மனைவி. மனைவியாரோட முகத்தை பார்த்ததும் கலிக்கம்பருக்கு என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இவர் சிவனடியாராக இங்க வந்ததை நினைக்காம பழைய கதைய நினைச்சு காலம் தாழ்த்துறாளேன்னு நினைச்ச கலிக்கம்ப நாயனார் உள்ளே போய் வாளை எடுத்துக்கிட்டு வந்தாரு. தன் கணவர் சிவனடியார பூஜிக்க மனைவி உதவ வந்தப்போ அவரோட மனசுல பாகுபாடு வந்துச்சு.
இதுதான் இந்த கதையில ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான பகுதி. சிவனடியார்களை பணிவதில் ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு உறுதியா இருந்த கலிக்கம்பர் தன் மனைவி இப்படி நடந்துகிட்டத சும்மா விட்டிருப்பாரா? சிவனடியார்களை உபசரிப்பதில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்ச கலிக்கம்ப நாயனார் தன் மனைவி ஒரு அடியார பார்த்து முகம் சுளிச்சத பொறுத்துக்கவே முடியல. தன்னோட பக்தி கொள்கைக்கு மனைவியே தடையா நின்னத உணர்ந்த கலிக்கம்பர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அருகில் இருந்த வாளை எடுத்து தண்ணீர் வார்க்க தயங்கின அவரோட கைய வெட்டினாரு. கணவர் இப்படி செஞ்சதால அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஆனா மயக்கம் போடுறப்ப கூட வாயால சிவபெருமான துதித்தபடிதான் விழுந்தாங்க. இத பார்த்த அந்த சிவனடியார் ரொம்ப பதறி போனாரு. ஐயோ, நம்மளால தானே இந்த அம்மாவுக்கு இந்த கொடுமை நடந்துச்சு. நான் சிவனடியாரா இருக்கிற தகுதியையும் இழந்துட்டேன், என்னைய கொன்னுடுங்கன்னு சொல்லி மனசுருகி சிவனை வேண்டினாரு. கலிக்கம்பரின் இந்த செயல் உண்மையான சிவனடியார் பக்திக்கு ஓர் உதாரணமா இருந்துச்சு. கலிக்கம்பர் தன் பக்தியில எவ்வளவு உறுதியா இருந்தாருன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அடியாரோட துயரத்தையும் இத்தனை நாளா சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்ச அந்த அம்மாவோட கை வெட்டப்பட்டதையும் சிவன் பொறுக்கல. அங்கே ஒரு பெரிய ஒளி வெள்ளத்தை உண்டாக்கி பார்வதி தேவியோட காட்சி கொடுத்தாரு. உறக்கத்திலிருந்து எழுந்து வர்ற மாதிரி வெட்டப்பட்ட கையோட மயங்கி கிடந்த கலிக்கம்பரின் மனைவி எழுந்தாங்க. அவங்க கை பழையபடி நல்லா சேர்ந்து எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. கலிக்கம்பர் அவர் மனைவி பயந்து போன அந்த சிவனடியாருன்னு 3 பேருமே சிவனை பணிஞ்சு மனமுருகி நின்னாங்க. தன்னோட பக்தியோட பெருமைய உலகறிய செய்ததுக்காக கலிக்கம்பருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கலிக்கம்பர் தன் மனைவி கூட சேர்ந்து இறைவனோட அருளால எல்லா சிவ தொண்டுகளையும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு வந்தாரு. கடைசியில இறைவனோட திருவடி பேரு பெற்று சிவபுரம் போய் சேர்ந்தாரு. 63 நாயன்மார்கள ஒருவராய் இருக்கிற கலிக்கம்ப நாயனாருக்கு வருஷா வருஷம் தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா சிவாலயங்கள்லயும் ரொம்ப சிறப்பா குரு பூஜை நடக்குது. அவர் பிறந்த ஊரும் முக்தி அடைஞ்ச ஊரும் ஒண்ணுதான். அதுதான் பெண்ணாகடம். கடலூர் மாவட்டத்துல இருக்கிற அந்த புகழ்பெற்ற கோவில் பேரு அருள்மிகு பிரளய காலேஸ்வரர் திருக்கோயில். கலிக்கம்ப நாயனாரோட பக்திய மெச்சி அவர் மனைவியால வெட்டுப்பட்ட கைய திரும்பவும் ஒண்ணு சேர அருளியதால அங்க இருக்கிற இறைவனுக்கு ஒரு விசேஷமான பேரு இருக்கு. அதுதான் கை வழங்கீஸ்வரர். இந்த ஒரு பேரே அந்த கோயில்ல நடந்த சிவனின் திருவிளையாடலுக்கு ஒரு சாட்சியா இருக்கு. கலிக்கம்ப நாயனாரோட திருவுருவ சிலையும் அந்த கோயில்ல இருக்கு. அவரோட குரு பூஜை அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிவாலயங்கள்லயும் அவருக்கு சிறப்பான வழிபாடு நடக்குது. இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா கலிய நாயனார். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.